ஒரு 12 வயது சிறுமி மண்ணின் மேல் நின்று கொண்டிருந்தாள். அவளது நீண்ட கரும் பிறை முடி முன்னோக்கி வீழ்ந்திருந்தது. அவள் அணிந்திருந்த ஜாக்கெட் பசுமை சூழலுடன் தெளிவாக தெரிந்தது. அவளின் முன் ஒரு வெள்ளி சாம்பல் வண்ண ஃபால்கன் விருந்து வந்தது. அதன் இறகில் காயம், கண்களில் வலியால் பரவிய விழிகள் இருந்தன. அந்த சிறுமியின் கைகளும் மெதுவாகவும் எச்சரிக்கையுடனும் அந்த காயமுட் அளவைக்காமல் தேடுவதற்கு துணிந்தாள். மரங்களைத் தாண்டி ஒரு உள்வட்டமான மரக்குடிசையின் உள்ளே சிறுமி அந்த பருந்தின் இறக்கை மெதுவாக துணிகளால் கட்டிக்கொண்டிருந்தாள். அருகில் ஒரு நெருப்பு கொளுத்தும் இடத்தில் மெல்லிய தீ வெப்பமாய் எரிந்து கொண்டிருந்தது. மேல் தோணிகளில் இருந்து மலை மூலிகைகள் கட்டிகளாக தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த இடத்தை இனிமையான வாசனையால் நிரப்பி அமைதியான சூழலை முடிந்த மலைச் சரிவில் இறுகிய முற்றிய பண்ணையோர பாதையில் சிறுமியும் இப்போது நலமாக இருக்கும் அவளது பருந்தும் நடந்து கொண்டிருந்தனர். அவர்களை சுற்றி உயர்ந்த சதுப்பு நரும்பைகள் அமைதியாக அசைந்தன. பனி குறைந்த காற்றில் அந்த பாதை ஒரு அமைதியான சாகசத்துக்கான அழைப்பைப் போல தோன்றியது. மிக கூர்மையான பாறைகளால் நிரம்பிய ஒரு பள்ளத்தாக்கில் சிறுமி பாதிப்பு பட்டபடி வழுக்கி கீழே சரிந்தாள். அவள் கரங்களை முன்னோக்கி விரித்து பிடிப்பதற்காக போராடினாள். பூமி அவளுக்கு கீழே சறுக்கிச் சென்றது. மேல் ஆகாயத்தில் பருந்து அதிர்வோடு வட்டமிட்டு பறந்தது. அதன் சப்தம் அச்சத்தையும் எச்சரிக்கையையும் கலந்துவிட்டது. சூரிய ஒளி பாறைகளின் விளிம்புகளை தெளிவாக வெளிச்சளித்தது. மாலை நேரத்தில் பருந்து மலை கிராமத்தின் மேல் ஆகாயத்தில் பறந்தது. அதன் சுழலும் ஒளியுடன் கைவிளக்குகளும் ஏறப்போகும் உபகரணங்களும் சுமந்த கிராம மக்கள் அந்த பறவையை அந்த பள்ளத்தாக்கின் ஆழத்தில் சிறுமி கடைசியாக மீட்புப் படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டாள். அவளது முகத்தில் சோர்வும் இருந்தது. ஆனால் அதைவிட அதிகமாக ஒரு நிம்மதியின் வெளிப்பாடும் தெரிந்தது. அருகிலுள்ள ஒரு கிளையில் பருந்து அமைதியாக உட்கார்ந்திருந்தது. கிராமத்தில் காலை நேரம் தெப்பமிடப்பட்ட மரக்குடிசையின் ஜன்னல் லெட்ஜில் அந்த வெள்ளி சாம்பல் வண்ண பருந்து பெருமையுடன் அமர்ந்திருந்தது. உள்ளிருந்து சிறுமி மெதுவாக ஜன்னலை திறந்தாள். அவளது முகத்தில் ஒரு இன்பமான புன்னகை மலர்ந்து பனி கலந்த காற்று ஜன்னலுக்குள் நுழைந்தது.